Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தனக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு மறுபடியும் சீட் கொடுக்காதனால தீநகரை சேர்ந்த திமுக எம்எல்ஏ ஜே கருணாநிதி கட்சி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தேர்தல் நேரத்தில் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னே பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரியான தொகுதி பங்கீடப்ப சிலருக்கு சீட்டு ஒதுக்கப்படாமல் போகலாம். ஆனால் ஒரு சிட்டிங் எம்எல்ஏக்கு அது ஒதுக்கப்படாமல் அவர் பதவியை ராஜினாமா செய்கிறது அப்படிங்கிறது ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். கட்சிக்குள்ளே ஏற்கனவே அவர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மீது தொடர்ச்சியாக புகார் கூறிட்டு இருந்தார். இந்த நிலையில் தன்னுடைய பதவியே ராஜினாமா செய்துள்ளதுங்கிறது தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ ஜே அன்பழகனுடைய மகன் ராஜா அன்பழகனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக நம்முடைய தலைமை செய்தியாளர் விக்னேஷ் அவர்களிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். விக்னேஷ், சொல்லுங்க. வெங்கட், வணக்கம். தமிழகத்தில் 174 தொகுதிகளில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை அக்கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாக வெளியிட்டிருந்தார். அதில் 20க்கும் மேற்பட்ட சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. 3 அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. புதுமுகங்களுக்கு 60 பேருக்கு மேலாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் மற்றும் 7 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. டி நகர், எழும்பூர், திருவிக நகர் உள்ளிட்ட 7 தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் தான் ஸ்ரீநகர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜே கருணாநிதி. கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவினுடைய ஸ்ரீநகர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மீண்டும் தனக்கே இந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்த அவருக்கு இன்றைய தினம் திமுக தலைவர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியல் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. இதனால் கடுமையான அதிருப்தியை சந்தித்திருக்கக்கூடிய அந்த டி நகர் ஜே கருணாநிதி முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் டி நகர் கிழக்கு பகுதி செயலராக பல ஆண்டுகளாக கடுமையாக உழைத்திருப்பேன் எனவும் அந்த உழைப்பிற்கும் நேர்மைக்கும் கட்சி மேல் வைத்திருந்த பற்றிற்கும் தற்போது மதிப்பில்லாத காரணத்தினால் தன்னுடைய கழக பகுதி செயலாளர் பொறுப்பை ராஜினாமா செய்கிறேன் என்ற ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதன் மூலமாக திமுகவிலிருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாததே இதற்கு முதன்மை காரணமாக இருந்தாலும் கூட ஏற்கனவே திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜே அன்பழகனுடைய மகன் ராஜா அன்பழகனுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் கடுமையாக உழைத்த தன்னை மறந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய ஆதரவாளர்களும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே திருச்சியில் கூட லால்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு திருச்சி அமைச்சர் நேருவுக்கு எதிராக ஒரு கடுமையான புகாரை தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். திமுகவில் வேட்பாளர் பட்டியல் தற்போதுதான் வெளியாகி இருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் கடுமையான எதிர்ப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது திருச்சி லால்குடி மற்றும் டி நகர் பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள். நாளை காலைக்குள்ளாக இன்னும் பலர் தங்களுடைய ஆதங்கத்தை அறிக்கையின் மூலமாகவும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதன் மூலமாகவும் வெளிப்படுத்த இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வெங்கட், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.